ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. அது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு அதோட 3 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கையால் மேஷ் பண்ணி விடுங்க. அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இப்போ சொல்கிற குவான்டிட்டி வந்து 3 பேருக்கு வரும் இந்த சாதம். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாய் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு ரெண்டும் சேர்த்துட்டு பொரிஞ்சதும் இந்த மிக்சரையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. தெளித்து விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 1 கப் சாதம் வடித்து அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. இது எங்கள் அப்பா நியூஸ் பேப்பரில் இந்த ரெசிபி பார்த்துட்டு சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.